Praise the Lord. Hallelujah. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹalleluya. சோதரம் சகோதரி ஜெபித்தீர்கள். உங்களுக்கு நன்றி. Thank you. Praise the Lord. Hallelujah. ஜெபித்த காரியத்திலேயும் கர்த்தர் அதற்கு பதில் கொடுக்கிறவராய் பரிசுத்த ஆவியானவரை நம் நடுவிலே அனுப்பி நம்மை பலப்படுத்துகிறவராய் அவர் இருக்கிறார். ஆமென். இன்று நம்ம கேட்க இருக்கிற வசனங்களுக்கு நேராக நம்ம இருதயம் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். நன்றி பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையிலும் உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் எண்ணி ஹalleluya ஒருமனப்பட்டு உம்முடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். உம்முடைய கண்களிலே எங்களுக்கு கிருபை கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த வேளையிலே ஒருமனப்படுகிறோம். இயேசுவே, தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. தேவனுடைய குமாரனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். சிலுவையிலே எங்களுக்காய் மரித்து ஹalleluya இரத்தம் சிந்தி நம்முடைய ஜீவனையும் கொடுத்த ஆட்டுக்குட்டியானவரை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இயேசுவே, எங்களை ரட்சித்த நல்ல தெய்வமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே, எங்களை மீட்கும் பொருளாக இயேசு தம்முடைய ஜீவனையே கொடுத்தீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பலிபீடத்தின் மேல ஆட்டுக்குட்டியானவர் எங்கள் நிமித்தம் எங்களுக்காக நீர் பலியானீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படுகிறது, எங்கள் அசுத்தங்கள் கழுவப்படுகிறது, உம்முடைய இரத்தம் எங்களை சுத்திகரிக்கிறது. இரத்தாம்பரம் போல இருக்கிற எங்கள் பாவங்கள் கழுவப்பட்டு வெண்மையான பஞ்சை போல நீர் ஆக்குகிறீர். ஹalleluya. உறைந்த பனி போல ஆக்குகிறீர். இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். Thank you, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. எத்தனை அன்பு, எத்தனை கிருபை, எவ்வளவு தயவு ராஜா எங்கள் மேல் உமக்கு. இயேசுவே, இதோ இந்த வேளையிலும் நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய பாதத்துல தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு மரியாள் எப்படி தெரிந்து கொண்டிருந்தாலோ அதுபோல எடுபடாத நல்ல பங்கு உம்முடைய பாதமாய் இருக்கிறபடியினால இப்போது இயேசுவின் பாதத்துல நாங்கள் கடந்து வருகிறோம். இம்மட்டும் காத்து நடத்தி வந்த தெய்வம் இனிமேலும் நீர் நடத்துவீர். உம்முடைய பாதத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், முற்றிலும் தாழ்த்துகிறோம். கர்த்தர் எங்களோடு இடைப்படுவீராக. ராஜாவின் வார்த்தையில அதிகாரம் உண்டு, ராஜாவின் வார்த்தையில கட்டளைகள் பிறப்பிக்கப்படுமே, ராஜாவின் வார்த்தையில கம்பீரம் உண்டு, ராஜாவின் வார்த்தையில பலம் உண்டு. அல்லேலூயா. இதோ நாங்கள் பலப்பட விடுதலையாக இயேசுவே உம்முடைய அதிகாரம் உள்ள அந்த சத்தம் அல்லேலூயா எங்கள் நடுவில கம்பீரிக்கிற தெய்வத்தினுடைய சத்தம் இப்போதும் எங்கள் இருதயத்துல காணப்படட்டும், கேட்கப்படட்டும். அப்பா ஜீசஸ், ஹalleluya. Praise the Lord. Thank you, thank you Lord, thank you Lord. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உடைய வசனங்களை தியானிக்கிற போது ஹalleluya, glory, அதனுடைய வெளிப்பாடுகள் எங்கள் இருதயத்துல விடுதலையையும் சரீரத்துல சௌக்கியத்தையும் கொண்டு வரட்டும். கர்த்தாவே ஸ்தோத்திரம். இப்போதும் விசுவாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவிலே உலாவி எங்களை ஆளுகை செய்து முழு கவனமாய் உடைய வார்த்தையின் பேரிலே நாங்கள் எங்கள் பார்வைகளை திருப்ப எங்கள் இருதயத்தை ஒருமுகப்படுத்த தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஓ ஜீசஸ், இதோ இந்த வேளையில எங்களையும் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே இயேசுவே, உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
தேங்க்யூ லார்ட். ஹalleluya. இந்த பாடலின் சில வரிகளை கூட நான் பாடிட்டு வசனத்திற்கு நேராய் நம்ம கடந்து செல்லலாம். Praise you, Jesus. இயேசு என்னோடு இருப்பத நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதையா, நன்றி என்று சொல்லுதையா. இயேசு நம்மோடு இருப்பத நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு நம்மோடு இருப்பத நினைச்சிட்டா என்னெல்லாம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா, கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. பயங்கள் நீங்குதையா, பரலோகம் தெரியுதையா. அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தீபம், அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு இருப்பத நினைச்சுட்டா என் உள்ளம் துள்ளுதையா, நன்றி என்று சொல்லுதையா. பகைமை கசப்பு எல்லாம் பனி போல மறையுதம்மா, பகைமை கசப்பு எல்லாம் பனி போல மறையுதம்மா. பாடுகள் சிலுவை எல்லாம் இனிமையாய் தோன்றுதம்மா, பாடுகள் சிலுவை எல்லாம் இனிமையாய் தோன்றுதம்மா. அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தீபம், அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு இருப்பத நினைச்சுட்டா என் உள்ளம் துள்ளுதையா, நன்றி என்று சொல்லுதையா. உலக ஆசையெல்லாம் கூண்டோட மறையுதையா, உலக ஆசையெல்லாம் கூண்டோட மறையுதையா. உறவு பாசமெல்லாம் குப்பையாய் தோன்றுதையா, உறவு பாசமெல்லாம் குப்பையாய் தோன்றுதையா. அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தீபம், அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். இயேசு நம்மோடு இருப்பத நினைச்சுட்டா என் உள்ளம் துள்ளுதையா, நன்றி என்று சொல்லுதையா. எரிகோ கோட்டையெல்லாம் இல்லாமல் போகுதம்மா, எரிகோ கோட்டையெல்லாம் இல்லாமல் போகுதம்மா. எதிர்க்கும் செங்கடல்கள் இரண்டாக பிரியுதம்மா, எதிர்க்கும் செங்கடல்கள் இரண்டாய் பிரியுதம்மா. அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தீபம், அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். இயேசு நம்மோடு இருப்பத நினைச்சுட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. அல்லேலூயா. உனக்கு கர்த்தர் சமூகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. இயேசு நம்மோட இருப்பதை நம்ம நினைக்கிறது இல்ல. அதனாலதான் பாதி வேலையிலேயும் நமக்கு என்ன இருக்கு? கவலை, கண்ணீர் இதெல்லாம் இருக்கு. பகைமை, கசப்பு எல்லாம். இயேசு வந்துட்டாருன்னா ஒரே நொடியில எல்லாம் எங்க போகும்னே யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. இயேசு வருவதற்கும் வராமல் இருப்பதற்கும் ஒரு மலை அளவு நமக்குள்ள வித்தியாசங்கள் இருக்கு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில அவர் வந்துட்டாரு, அவருடைய பிரசன்னம் நம்மை தொடுது. இப்ப நம்ம இருக்கிற இடத்துல வந்துருச்சுன்னா எல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. அல்லேலூயா. கவலை கண்ணீர் எல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் பெரியுதம்மா. கவலை கண்ணீர் எல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதையா, பயங்கள் நீங்குதையா, பரலோகம் பெரியுதையா. அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தீபம், அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். பகைமை கசப்பு எல்லாம் பனி போல மறையுதையா, பாடுகள் சிலுவை எல்லாம் இனிமையாய் தோன்றுதையா. அகிலமாலும் தெய்வம் என் இன்ப என் அன்பு இதய தீபம். அல்லேலூயா. இயேசு என்னோடு இருப்பத நினைச்சுட்டா என் உள்ளம் துள்ளுதையா,
நன்றி என்று சொல்லுவதையா. அல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் என்று சொல்லப்படுது, எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி பிராக்டிஸ் அது இதுன்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அல்லேலூயா. அதனால பாருங்க, வசனத்தை நம்ம வாசித்தால் ஐசையா, நம்ம ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிற போது அந்த வசனத்துல எப்படி எழுதப்பட்டிருக்கு நம்ம வாசித்தால் நமக்கு தெரியும். Praise the Lord. நம்ம ஒரு முறை அதை வாசித்து ஹalleluya, thank you Jesus. ஐசையா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். வசனத்தை கூட வாசிக்கலாம். 9:6. சரி, டக்குன்னு. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நமக்கு தேவன் என்ன செஞ்சிட்டாரு? இந்த குமாரன் நீங்களே வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. ஏன்? ஏன்னா அவர் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை வேணுமா, அவர் ஆலோசனை கர்த்தா, வல்லமை, எல்லா வல்லமைகளுக்கும் ஒரு பயம் நமக்கு உண்டா? உலகத்தில் இருக்க வல்லமைகளை பார்த்தா அவர் வல்லமையுள்ள தேவன். அவர் ஒரு நாள் 2 நாள் அல்ல, அவர் நித்திய பிதா, சமாதானம் செய்கிற சமாதான பிரபு. அல்லேலூயா. நீங்களே வச்சுக்கோங்கன்னு என்ன செஞ்சிட்டாரு? மனுஷர்களாகிய நம்மிடத்துல தேவன் ஒரு குமாரனை கொடுத்து விட்டார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்றுதான் சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த இயேசு நம்மோட இருக்கிறார் என்று நம்ம நினைச்சிட்டா அவ்வளவு சந்தோஷம். எல்லாம் ஒரு நொடிதான். இந்த 4 வரிகளை மாத்தம் பாடிட்டு நம்ம வசனத்து நேராய் போகலாம். எரிகோ கோட்டை எல்லாம் இல்லாமல் போகுதையா, எரிகோ கோட்டை எல்லாம் இல்லாமல் போகுதையா, எதிர்க்கும் செங்கடல்கள் இரண்டாய் பிரியுதையா, எதிர்க்கும் செங்கடல்கள் இரண்டாய் பிரியுதையா, அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம், அகிலமாளும் தெய்வம் அன்பு இதய தீபம், இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதையா, நன்றி என்று சொல்லுதையா. க்ளோரி, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. விசுவாசிகளாகிய நமக்கு ஒரு பாலகன் மனுஷர்களுக்கே கொடுத்துட்டாரு. ஆனா நம்ம தான் அதை உணரணும். அப்படி உணர்ந்து கொள்ளுகிறவர்கள் விசுவாசிகள். For unto us a child is born, unto us a son is given. தேவன் எதையாவது கொடுத்தா எடுப்பாரா? அல்லேலூயா. அவர் கொடுத்துட்டார். தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கென்று நமக்காக அவர் கொடுத்துட்டார். அல்லேலூயா. அவர் இருப்பதினால நமக்கு என்ன உண்டு? பலன் உண்டு, அதிசயம், வல்லமை, சமாதானம் எல்லாம் உண்டு. அல்லேலூயா. அந்த இயேசுவை நம்ம நினைக்கணும், அவ்வளவுதான். ஆமென். நம்ம அநேக வேளைகளில் மனுஷர்களை தான் நினைச்சுக்கிட்டே இருப்போம். நல்லவனோ கெட்டவனோ, நமக்கு பிரியமானவனோ பிரியம் இல்லாதவனையோ ஏதோ ஒரு மனுஷன் வந்துகிட்டு இருப்பான். நம்ம பகைமை பாராட்டுகிற மனுஷன் நம்ம மைண்ட்ல வருவான், இல்ல நம்ம பிரியம் பாராட்டுகிற மனுஷன் நம்ம மைண்ட்ல வருவான். அல்லேலூயா. மாறி மாறி நம்ம மைண்ட்ல ஏதோ ஒரு மனுஷனுடைய முகம் தான் வந்துகிட்டே இருக்கு. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறத நம்ம நினைக்க தொடங்கும். இயேசுவை நம்ம நினைக்க தொடங்கினாலே நம்மளுடைய கவலை, கண்ணீர் எல்லாம் கம்ப்ளீட்டா அது மறையுதுமா. ஏன்னா அவருடைய பிரசன்னம் அப்படிப்பட்டது. ஹல்லேலூயா. ஒரு நொடி தான் எல்லாமே நமக்கு மறந்துடும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய பிரசன்னம் அது ஆளுகை செய்கிற பிரசன்னம். அது அவ்வளவு அவ்வளவு ஒரு அதரிசனமான அவருடைய பிரசன்னம் ஆளுகை செய்கிற பிரசன்னமாய் இருக்கிறது. உடனே நம்ம இருதயத்தை அவர் கவர்ந்து கொள்வார். நம்முடைய மனம் புதிதாக ரம்யமாகும். அல்லேலூயா. இந்த இரவும் கூட அப்படி மன ரம்யத்தோடு இந்த வசனங்களை நம்ம கவனிப்போம். சின்ன ஒரு பகுதி தான் நம்ம வேகமாய் வாசித்து முடிக்க போகிறோம். அல்லேலூயா. வேத வாக்கியங்களுக்கு நேராய் நம்ம வசனங்களை திருப்பிக் கொள்வோம். வேத வசனங்களுக்கு நேராய் நம்ம வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம்.
Praise the Lord. Hallelujah. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். யார் இதை சொல்றா? பவுல். பிலிப்பியருக்கு பவுல் எழுதுறான், ஒரு நிருபம் எழுதுறான். இந்த நிருபத்துல அவன் சொல்ற காரியம் என்ன? ஒரு ஒரு முக்கியமான தன்னை குறித்த ஒரு பெரிய சாட்சியை அவன் இந்த இடத்துல எழுதுகிறான். ஆமென். தன்னை குறித்த ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சி. ஒரு அவனை தன்னுடைய வாழ்க்கையில அவனுடைய வாழ்க்கை அநேகருக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் இருக்கிறது நமக்கு தெரியும். அந்த சாட்சியை அவன் என்ன செய்யறான்? வெளிப்படுத்துகிறான். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சாட்சிகள் எப்படிப்பட்டது? பேதைகளை ஞானியாக்கும். அந்த மாதிரி. இப்ப அவனுடைய சாட்சியில இருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிற காரியம் என்ன? கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு எங்க இருக்கு எல்லாமே? நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லாமே சந்தோஷமா, மகிழ்ச்சியா, விடுதலையா, ஆரோக்கியமா, சௌக்கியமா, நன்மைகளா, ஜீவனா, எல்லாமே எங்க இருக்கு? வேற மனுஷன் கையில இல்ல. அல்லேலூயா. வேற எங்கேயும் இல்ல. ஒரு எந்த நன்மையான ஈவா இருந்தாலும் சரிதான், எந்த ஆசீர்வாதமா இருந்தாலும் சரிதான், விடுதலையின் காரியங்களா இருந்தாலும் சரிதான், அற்புத சுகத்தின் காரியங்களா இருந்தாலும் சரிதான், ஒரு நல்ல சிநேகம், ஐக்கியம் எதுவா இருந்தாலும் சரிதான், எல்லாமே எங்கதான் இருக்கு? தேவன் எங்கதான் வச்சிருக்காரு? வேற எங்கேயும் வைக்கல. இது முக்கியமான ஒரு காரியம். விசுவாசிகள் தவறுகிற ஒரு பகுதி அதுதான். நல்லாதான் நம்ம இருப்போம், ஆனா நம்ம வேற எங்கேயோ தேடுவோம். சந்தோஷத்தை வேற எங்கேயோ தேடுவோம், சமாதானத்தை வேற எங்கேயோ தேடுவோம், நன்மைகளை வேற எங்கேயோ தேடுவோம். மற்ற இடங்கள்லாம் சேனல்ஸ் தான். அல்லேலூயா. சேனல்ஸ் ஆஃப் பிளெஸிங். ஒரு மனுஷன் தேவதூதர்கள் போல யாரையாவது அனுப்பி கர்த்தர் எதையாவது ஒரு உதவியை செய்ய வைப்பார். ஆனா அங்க நம்ம தேட முடியாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அங்க நம்ம தேடணும்னா ஒண்ணுமே இருக்காது. பாருங்க, கல்லறைக்குள்ள போய் என்ன பண்றாங்க? சீஷர்கள் போய் தேடுறாங்க, இயேசுவை காணோம். தேவ தூதர்கள் அங்க இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, அவர் உயிரோடு எழும்பிட்டாரு, இங்கே இல்லைன்றாங்க. அல்லேலூயா. போய் தேடுனா அங்க இல்ல. தூதர்கள் இருப்பாங்க. தூதர்கள் கர்த்தரால் அனுப்பப்படுறவங்க. அவங்க ஒரு சேனல் ஆஃப் பிளெஸிங், இல்லைன்னா ஒரு மெசஞ்சர்ஸ். ஆனால் நமக்கு எல்லாமே எங்கதான் வைக்கப்பட்டிருக்கு? கிறிஸ்து இயேசுவுக்குள் வைக்கப்பட்டிருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. மிகப்பெரிய ஒரு காரியம். இதை நாம் உணராமல் பல வேளைகளிலேயும் காணப்படும். எந்த நன்மையா இருந்தாலும் சரிதான், உயர்வுகளா இருந்தாலும் சரிதான், எவ்வளவு ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் சரி, அதை தேடி கொள்ளணும்னா அது எங்கதான் இருக்கு? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளதான் அது இருக்கு. அங்க இருந்துதான் அது நமக்கு கிடைக்கும். அதை கொடுப்பதற்கு வேணா யாரையாவது வச்சு ஆண்டவர் கொடுத்துருவார். அல்லேலூயா. ஒரு சின்னதா நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்கு யாரையாவது அனுப்புவாரு, சிரிப்போம். ஆனா அது எங்கதான் இருக்கு அந்த மகிழ்ச்சி? திரும்பவும் அங்கேயே போய் நம்ம தேடிட்டு இருந்தா கிடைக்காது. அந்த மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுவுக்குள்ளதான் இருக்கு. அல்லேலூயா. மன்னிப்பு, பாவ மன்னிப்பு எங்க இருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. மனுஷன்ட்டு நம்ம சும்மா கேட்கலாம் மன்னிப்பு, அவ்வளவுதான். ஆனா அது மன்னிப்பு எங்கதான், யாரு தான் கொடுக்க போறா? தேவன். அல்லேலூயா. அவருக்குள்ளதான், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளதான் தேவன் அதை வைத்திருக்க. ஆமென். நித்திய ஜீவன் எங்கதான் இருக்கு? ஜீவனே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கு. அல்லேலூயா. நித்திய ஜீவனுக்கு அப்புறம் எங்க போறது? அவர்கிட்ட தான் போகணும். உலகத்துல இருக்கிற இந்த அற்ப ஜீவியமே எங்கதான் இருக்கு? அதுவும் அவருக்குள்ளதான் இருக்கு. ஆமென். அவருக்குள்ளதான் ஜீவன் இருக்கிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்றார். தேவன் என்ன செஞ்சிட்டாரு? எல்லா காரியங்களையும், அல்லேலூயா,
என்னென்னலாம் இருக்கோ தெய்வீக காரியங்கள், மனுஷனுக்கு நன்மையான காரியங்கள் எல்லாவற்றையும் ஒரே ஒரு பெட்டியை திறந்து அதுக்குள்ள வச்சுட்டார். ஆமென், ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல கர்த்தருடைய பெட்டினே அதுக்கு பேரு, ஆர்க் ஆஃப் தி கவனன்ட். அதுவே இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக தான் இருக்கு. ஆமென். திருஷ்டாந்தமா எழுதப்பட்ட பெட்டி தான் கர்த்தருடைய பெட்டி. ஒரு பெட்டி. இந்த அம்மா அப்பா ஊருக்கு கிளம்புறாங்க. இப்ப எல்லா பொருளும் உள்ள வச்சாங்களா இல்லையான்னு தெரியாது. எத்தனை பொருள் உள்ள இருக்கு, எத்தனை பொருள் போனதுக்கு அப்புறம் வீட்டுல கண்டுபிடிப்போன்னு தெரியாது. ஆ? ஆனால் தேவன் அப்படி எங்கேயும் தேட தேவையில்ல. அவர் என்ன செஞ்சிட்டாரு தெரியுமா? எல்லாவற்றையும் தேவனுக்கு சமமானவராய் இருக்கிற தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவுக்குள்ள எல்லா காரியங்களையும் வச்சிட்டார். ஆமென், ஹல்லேலூயா. இனி ஒரு காரியத்திற்காகவும் நாம வெளியில தேட வேண்டிய அவசியம் இல்லை. வெளியில நம்ம வேலை காரியமா, நம்ம அலுவலக காரியம், வேற என்னென்னமோ காரியங்களுக்கு தேடி போறோம் வரோம். ஆனால் அதனுடைய மூல பத்திரம், அதனுடைய மூல காரியம் எங்கதான் இருக்கு? கிறிஸ்து இயேசுக்குள்ளதான் இருக்கு. அவர்கிட்ட போய் நம்ம முதலாவது அதை கேட்டுக்கொண்டால்தான் அதுக்கப்புறம் என்ன கிடைக்குமோ உலகத்துல இருந்து நமக்கு எங்க எந்த சேனல்ல இருந்து எது கிடைக்கணுமோ அது கிடைக்கும். அல்லேலூயா. எந்த கவுண்டர், இப்ப பேங்க்குக்கு எல்லாம் போனா நம்ம ஊர்ல கவுண்டரா இருக்கும். இந்த கவுண்டர்ல அது கிடைக்கும், அந்த கவுண்டர்ல அது கிடைக்கும்னு சொல்லுவோம். இப்ப கவுண்டர்ஸ் எது வேணா இருக்கலாம். அங்க ஒரு 4 பேர் உட்கார வச்சிருப்பார். ஆனா அதனுடைய சாங்ஷனிங் அத்தாரிட்டி, அதனுடைய அதிகாரம், அதனுடைய காரியம் எங்கதான் இருக்கு? மூல காரணம் எங்கதான் இருக்கு? இந்த கர்த்தருடைய பெட்டிக்குள்ளதான் இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள். ஆமென். ஒரே வார்த்தை, அந்த 2 வார்த்தையில அவ்வளவு பெரிய காரியங்கள் இருக்கு. கொலோசியர் புஸ்தகத்தை எல்லாம் எடுத்தா அறிவு, ஞானம் இதெல்லாம் எங்கதான் இருக்கு? கிறிஸ்து இயேசுக்குள்ளதான் இருக்கு. ஆமென். பொக்கிஷம் கிறிஸ்து இயேசுக்குள்ளதான் இருக்கு. வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. ஆனால் வேதத்தை திருப்பினால் எல்லாம் எல்லாமே அவருக்குள்ள வைக்கப்பட்டு இருக்கு. ஆமென். எவ்வளவு தூரம் நம்ம உணர்கிறோம் என்று தெரியல. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இந்த வேளையில இடைப்பட, ஓ நான் தேடுகிற காரியம் இங்கதான் இருக்கா? அல்லேலூயா. ஆமென். இன்பமானவர் இயேசு. அவருடைய பிரசன்னம் அவ்வளவு இன்பமான பிரசன்னம். ராபாலா ரீபா கராபாலா. தேங்க்யூ ஜீசஸ். எவ்வளவு நம்ம புலம்புனாலும் சரிதான், அவருடைய பிரசன்னத்துல அவைகள் எல்லாம் புலம்பல் ஆனந்த கீதங்களாக, பாடல்களாக மாறும். ஆமென், ஹல்லேலூயா. மாறிடும். துக்கத்தோட வந்தாலும் சரிதான், அவர் பாதத்துல அது சந்தோஷமாய் மாறிடும். ஆமென், ஹல்லேலூயா. மலை போல பிரச்சனையோட வந்தாலும் சரிதான், அவருடைய பிரசன்னத்துல அது மெழுகு போல உருகும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா அவருக்குள்ள அவ்வளவு நித்தியங்கள், கர்த்தத்துவங்கள் அவருடைய தோளின் மேல இருக்கு. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை வேணுமா? அவருக்குள்ளதான் இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அவருக்குள்ள எல்லாம் இருக்கு என்கிற ஒரு வெளிப்பாடு நமக்கு இல்லைன்னா இந்த நாட்களில வஞ்சிக்கிறதான நாட்கள் இந்த நாட்கள். விசுவாசிகள் நமக்கு ஒண்ணு எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கோம்னு தெரியல. இந்த நாட்கள் ஜனங்களை சுலபமா வஞ்சித்துரும். எது நல்லது, எது கெட்டது, இதுவா அதுவா, எதுல சமாதானம் இருக்கு, எதுல சமாதானம் இல்ல, என்னன்னே யாருக்கும் தெரியாது. உலகத்துல எதையாவது நம்ம தேடணும்னா அந்த உலகத்துல இருக்கிறது நம்மள ரொம்பவும் குழப்பிடும். அல்லேலூயா. மிகவும் வஞ்சிக்கிற நாட்களா இந்த நாட்கள் இருக்கு. ஆவியில நமக்கு நியூஸ் மாத்திரம் வாசிச்சு நம்ம என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க கூடாது. ஆவியில நாட்கள், இந்த நாட்கள் என்னன்றது நியூஸ்ல மாத்திரம் சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நியூஸை பார்த்து பேப்பரு இதெல்லாம், சோசியல் மீடியா இதெல்லாம் வச்சு இந்த டேஸை டிசைன் பண்ண ட்ரை பண்றான். நமக்கு அப்படி இல்லை. ஆவியிலேயே உணர்ந்து கொள்ளணும். அல்லேலூயா. இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள்? ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டுடும். நம்மளை ஈஸியா ஏமாத்திரும் பிசாஸ். நம்மள சோகத்துக்குள்ள, துக்கத்துக்குள்ள, ஒரு விடுதலை இல்லாத காரியங்களுக்குள்ள கொண்டு போயிரும். அதுல போகாம இருக்கணும்னா நமக்கு ஒரு பெரிய சத்தியம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கிறிஸ்து இயேசுவுக்குள். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். க்ளோரி. ரட்சிப்பு, நித்திய ஜீவன், பாவ மன்னிப்பு, சரீரத்திற்கு சுகம், பலன் எல்லாமே கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருக்கு.
டாக்டர்ட்டையும் நம்ம போகலாம், மெடிக்கல் ஸ்டோருக்கும் போகலாம். அதெல்லாம் சேனல்ஸ். அதெல்லாம் எங்க? கிறிஸ்து இயேசுக்குள்ள முதலாவது ஒரு சாங்ஷன். ஒரு மெடிக்கல் ஸ்டோருக்கு போறோம், காகிதத்தை எடுத்துட்டு போய் நீட்டுறோம். என்னது? பிரிஸ்கிரிப்ஷன். டாக்டர் கொடுத்ததை காமிச்சாதான் அங்க கொடுப்பான். அந்த மாதிரி என்ன செய்ய வேண்டியிருக்கு? கிறிஸ்து இயேசுக்குள்ள முதல்ல அதை பெற்றுக்கொள்ளணும் சுகத்தை. அதோட சேர்ந்து நம்ம அந்த பிரிஸ்கிரிப்ஷனை வச்சுக்கிட்டு டாக்டர்கிட்ட போய்க்கலாம், மெடிக்கல் ஸ்டோர் போய்க்கலாம், அங்க போய்க்கலாம், எங்க வேணா போய்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் எழுதி கொடுத்துடணும். அல்லேலூயா. அந்த அதிகாரம், அந்த எழுத்தின் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கு. அல்லேலூயா. பவுல் தொடர்ந்து சொல்றான். விவரிக்க நமக்கு இன்னும் நேரம் இல்லை. எவ்வளவோ காரியங்கள் இதுல அடங்கி இருக்கு. எல்லாம் அடங்கி இருக்கு. Praise the Lord. Hallelujah. வேற எங்கேயும் தேட வேண்டியது இல்லை. Amen. Praise the Lord. சொந்த பந்தங்கள் எங்கேயும் கிடையாது. கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கு. அந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரா இருக்காரு தெரியுமா? ஜீவன் உள்ளவரா இருக்காரு. நம்ம எதிரில் கண்ணை திறந்து நம்ம ஒரு மனுஷனை பார்த்து பேசுறோம். நமக்கு எப்படி இருக்கு? அவன் பக்கத்திலே இருக்கான், இங்கதான் இருக்கான் பக்கத்துல அப்படின்னு நம்ம உறுதியா தோணுது. ஆனால் நான் என்ன நினைப்பேன்னா, அது கூட எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தான். இல்லையா? அதை விடவும் உறுதியாய் நமக்கு இருக்க வேண்டிய நினைவு என்ன தெரியுமா? இந்த இயேசு நம்ம பக்கத்துல இருக்கார், ஜீவன் உள்ளவரா இருக்கார், நம்மோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கார். நம்ம தான் உணர முடியல, உணர்ந்து கொள்ள முடியல. அவருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்ள முடியல, அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள முடியல, அவருடைய வார்த்தைகளை கேட்க முடியல, அவருடைய தொடுதலை உணர்ந்து கொள்ள முடியல, அவருடைய ஆளுகையை நம்ம உணர்ந்து கொள்ள முடியல. எதையுமே உணர்ந்து கொள்ள முடியல. காரணம், நம்ம சரீர பிரகாரமாகவே இருக்கும். ஆவியில நம்ம வந்துட்டோம்னா, பரிசுத்த ஆவியானவருடைய வேலையே என்ன தெரியுமா? நமக்கு அவர் என்னதான் உதவி செய்வார் தெரியுமா? முதல்ல அவர் செய்யற உதவியே என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை நமக்கு உணர்த்திடுவார். அல்லேலூயா. இந்த ஜீவனுள்ள தெய்வத்தினுடைய பிரசன்னம் நமக்கு உடனே உணர்த்தப்படும். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை என்பது அப்படிதான். அவருடைய பரிசுத்த ஆவிக்குள்ள நம்ம வருகிற போது நல்ல பய பக்தியோடு தேவ சமூகத்துல இயேசுவின் பேர்ல விசுவாசத்தோடு நம்ம காத்திருக்கிற போது பரிசுத்த ஆவியானவர் செய்கிற மிகப்பெரிய, உடனே அவர் செய்கிற கிரியை என்ன தெரியுமா? இயேசு உன்னோட இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த பிரச்சனை சால்வ் ஆகும், துக்கம் சந்தோஷமா மாறும், நீ பயப்பட வேண்டியதில்லை, இதெல்லாம் அப்புறம். முதல்ல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம், இயேசு உன்னோடே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. க்ளோரி. உடனே உணரும். இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை உடனே உணரும். அந்த உணர்வுகளை பரிசுத்த ஆவியானவர் தருவார். ஆவியில நம்ம அதை உணர்ந்து கொள்ளணும். சரீர பிரகாரமா இருக்கிற வரைக்கும் நமக்கு கண்ணுக்கு எதிரில் என்ன தெரியும்? கதவு, செவுரு, மனுஷன், அவன் மூஞ்சி, இதுதான் தெரியும். அல்லேலூயா. சரீர பிரகாரமா இருக்கிறது வரைக்கும் இயேசுவின் பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளவே முடியாது. தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆவியின் ஒரு அனுகூலத்தோடு நம்ம காணப்படுகிற போது இயேசு ஜீவன் உள்ளவராய், வல்லமை உள்ளவராய், அதிசயமானவராய், அவருடைய பிரசன்னமாகுதலை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் எல்லாம் இருக்கு. ஹல்லேலூயா. என்ன தேடினாலும் அங்கதான் இருக்கு. உலகத்தை நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் குழப்பம் வரும், வஞ்சிக்கப்படுவோம், துக்கமாகும், கவலை வரும், பயப்படுவோம், எல்லாம் உண்டாகும். மேன். சரி, தொடர்ந்து வாசிப்போம் அந்த வசனத்தை. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக. ஒரு அழைப்பும் எங்கதான் இருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கு. பவுல் சொல்றான், ஒரு அழைப்பு இருக்கு எனக்கு. அந்த அழைப்பு யாருக்குள்ள இருக்கு? தேவன் எங்க வச்சிட்டார் அந்த அழைப்பை? There is a calling. Amen. There is a calling. அழைப்பு. ஒரு கர்த்தர் அழைச்சிட்டார். நீ நாளை காலையில வந்துருன்னு யாராவது கூப்பிட்டா நம்ம என்ன செய்வோம்? நம்ம தைரியமா போகலாம். கூப்பிடலன்னா போக முடியுமா? அல்லேலூயா. ஆமென். போர்டிங் ஃப்ளைட்ல கிளம்புறதுனால எனக்கு அந்த காரியங்கள் ஞாபகம் வருது. உட்காந்துருக்கும், டிக்கெட்டோட உட்காந்துருக்கோம்னா முதல்ல கூப்பிடுவான் பேசஞ்சர்ஸ்லாம். இப்போ வாங்க, கொஞ்ச நேரம் வரலன்னா பேரை வச்சே கூட கூப்பிடுவான். அல்லேலூயா. உள்ள வந்துருங்க. அப்படி அழைக்கப்படுகிறவர்களை தவிர வேற யாராவது உள்ள போக முடியுமா? ஆமென். அதான் அழைப்பு. அந்த அழைப்பை தேவன் எங்க வச்சுட்டாரு? நீ வேற எங்க தேடினாலும் கிடைக்காது. அல்லேலூயா.
நீ சபைக்கு போகலாம், சர்ச்சுக்கு போகலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா அழைப்பு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளதான் இருக்கு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது எப்படிப்பட்ட அழைப்பு? பரம அழைப்பு, பரலோக நித்திய ஜீவன். ஆமென். மிகப்பெரிய ஒரு அழைப்பு, மிகுந்த சந்தோஷமான ஒரு இடம். பரம அழைப்புனா எப்படி? அது ஏதோ வருத்தத்தோட போற இடம்னு நம்ம நினைக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா நமக்கு உலகத்தை எல்லாம், அந்த பிரிவுகளை எல்லாம் சகித்து நம்ம போகணும்னு நினைக்கிறோம். அல்லேலூயா. ஒரு நொடி பொழுதுல கண்ணீர் துடைக்கப்படும் இருக்கு. ஆமென். ஒரு நொடியில நம்ம மறுரூபப்படுவோம் இருக்கு. கண் சிமிட்டும் நேரத்துல காட்சிகளே மாறிடும். ஆமென். எந்த அளவுக்கு மாறும்னா, அது மிகப்பெரிய நித்திய ஒரு பிரமிப்பான, அதிசயமான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான, என்னென்ன நம்ம எதிர்பார்த்தோமோ அதை விட அதிக அதிகமாய் நமக்கு தரக்கூடிய அந்த பரம அழைப்பு அதுதான். அல்லேலூயா. அந்த அழைப்பு ஒரு பந்தய பொருள், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக, பந்தய பொருள் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. உலகத்துல நம்ம ஜீவிக்கிறோம். உலகத்துல நம்ம கஷ்ட நஷ்டங்களை சகித்துக் கொள்ளுகிறோம். நமக்கு வருகிற துன்பங்களை, துயரங்களை பொறுத்து கொள்ளுகிறோம். தேவ அன்பை வெளிப்படுத்துகிறோம். கசப்புகளை எல்லாம் நம்ம இருதயத்துல ஒரு வலியா இருந்தாலும் அதையெல்லாம் கர்த்தருக்குள்ளே அதை இறக்கி வைத்து விட்டு, கர்த்தர் பாதத்தில் இறக்கி வைத்து மகிழ்ச்சியில நிரம்புறோம். இதெல்லாம் சிலுவையை சுமந்து இயேசுவின் பின்னே செல்லுகிறோம். இப்படியும் சொல்லலாம். நம்ம சொல்றதுதான் இப்படி இருக்கு. ஆனா கர்த்தர் நம்மள ரொம்ப சந்தோஷமா தான் நடத்துறார். அல்லேலூயா. நம்ம விசுவாசிகள் சாட்சி சொல்றத பார்த்தாதான் நமக்கு ரொம்ப ஐயோ ரொம்ப வருத்தத்துல இருக்கானோன்னு நினைக்கிறோம். ஆனா அப்படியெல்லாம் நம்மள நடத்துறது இல்ல. ஆமென். கர்த்தர் மிகுந்த சந்தோஷத்துல தான் நடத்துறார். என்னமோ எப்படியோ நம்ம இந்த பூமியில துன்பத்திலேயோ, துயரத்திலேயோ, சந்தோஷத்திலேயோ நம்ம போகிறோம் அப்படின்னா, நமக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருள் நமக்கு ஒண்ணு இருக்கு. பந்தய பொருள், the reward, the prize. Amen. அது நம்ம அது அப்படி எழுதப்பட்டு இருக்கு. உடனே நம்ம நினைச்சிருக்க கூடாது அங்க ஏதோ ஒரு பிரைஸ் வச்சிருப்பாரு போல கர்த்தர். ஆமென். அங்க ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் கேட்ஜெட் வச்சிருப்பாரோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை. அவருடைய சமூகம் தான் அந்த பந்தய பொருள். ஆமென். நித்திய ஜீவன், ஜீவ கிரீடம், இயேசு கிறிஸ்துவின் அவரோடு இருக்கிற அனுபவம், இதெல்லாம் பந்தய பொருள். அதுல அது யாரும் நினைச்சு பார்க்க முடியாது. யாருடைய கண்களையும் அதை பார்க்கல, காதுகளும் கேட்கல, இருதயத்திலையும் தோன்றல. அவ்வளவு காரியங்கள் அங்கே இருக்கிறது. ஆனால் அதை ஒரு சுருக்கமாய் இங்கே எழுதுகிற போது, பந்தய பொருளுக்காக அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். கடைசி வார்த்தை தான் தொடருகிறேன் என்று பவுல் எழுதுகிறான். அல்லேலூயா. நான் ஓய்ந்து விட்டேன், தடைப்பட்டு போனேன், இப்போது நான் என்னால் இதுக்கு மேல போக முடியலன்னா சொல்லல. எழுதுறது ஏதோ சிறைச்சாலையிலிருந்து எழுதுறான்னு சொல்றான். இந்த அதிகாரம், இந்த முழு பிலிப்பியருக்கு எழுதுற நிருபமே ஒரு சிறைச்சாலையிலிருந்து எழுதுறான். அவன் இப்ப பிசிக்கல் கண்டிஷன் என்ன? சிறைக்குள்ள இருக்கான். ஆனா அவன் சொல்றது என்ன? இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு இலக்கு இருக்கு, ஒரு பந்தய பொருள் இருக்கு. சும்மா ஒண்ணும் தேவன் நம்மள இந்த ஜீவியத்தில் பூமியில வைக்கல. நமக்கு ஒரு பந்தய பொருளை வச்சிருக்கார். அதை நோக்கி தொடரும்படி, இலக்கை நோக்கி தொடரும்படி. பல வேளைகளில் இயேசு கிறிஸ்துவுக்குள் அப்படின்றது ஒரு முக்கியமான சத்தியம். இன்னொன்னு, தேவன் நம்மளை அழைத்த அழைப்பு எப்படிப்பட்டது. இன்னொன்னு, நமக்கு ஒரு இலக்கு இருக்கு. இலக்கு இருப்பதை நம்ம நினைக்கலனாலும் கஷ்டம். ஆமென். இயேசு நம்ம கூட இருக்கிறத நினைக்கலனாலும் கஷ்டம். நமக்கு ஒரு இலக்கு இருக்கு, ஒரு கோல் இருக்கு. ஆமென். we have a goal, an ambition, a prize to win. Amen. அந்த இலக்கை நோக்கி நம்ம போகலனாலும் கஷ்டம். Amen. இதெல்லாம் மிகப்பெரிய காரியங்கள் இங்கே இந்த வசனங்களில் எழுதப்பட்டிருக்கு. ஒரு இலக்கை நோக்கி நம்மளுடைய பிரயாணம் இருக்கிறது. தொடருகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. நான் நின்னு போகல, தொடருகிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். சும்மா தொடரல, எப்படி? ஆசையாய் தொடருகிறேன்.
நம்ம வாழ்க்கை நின்று போகிற ஒரு வாழ்க்கை அல்ல, அது தொடருகிற ஒரு வாழ்க்கை. பாருங்க, அந்த கால சினிமா பார்த்தா ஒரு 3 மணி நேரம் முடிஞ்சிரும். ஆனா தொடர்கதைன்னு வந்துட்டா, சீரியல்னு வந்துட்டா, சீரிஸ்ன்னு வந்துட்டா அடுத்து 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 போகும். அப்ப அது போல தொடரும்னு போடுவான் கீழ. அல்லேலூயா! அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதிகளாக இருந்தாலும், அது முடிவு அல்ல, தொடரும். ஆமென். தொடருகிறேன். தேங்க் யூ ஜீசஸ். இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஒரு காற்றில சிலம்பம் பண்ணுகிறவனை போல அல்ல. ஒரு இலக்கு இருக்கு. ஒரு கிளியர் அப்ஜெக்டிவ். I have a very clear objective. I'm not running vaguely. ஒரு காரியமே இல்லாம, காரணமே இல்லாம, ஒரு பர்பஸே இல்லாம நான் ஏதோ அப்படியே காற்றில சிலம்பம் பண்ணுகிறவன் போல போகல. ஒரு திட்டமான ஒரு இலக்கு எனக்கு இருக்கு. ஒரு ஒரு இலக்கு எனக்கு இருக்கு. அதை நோக்கி நான் தொடருகிறேன் என்று பவுல் சொல்கிறார். அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Glory to God. பொதுவா என்னென்ன காரியத்தினால நம்ம இலக்கை நோக்கி தொடர முடியாது தெரியுமா? கவலை. அதனாலதான் கர்த்தர் சொல்றார், கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் ஒரு தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் அல்லது குறைப்பான்? கவலை ஒரு மனுஷனை தொடர விடாது, தடுத்துரும். அதுக்கப்புறம் பலவீனம். பலவீனமா இருக்கும்போது ஒரு புதிய ஏற்பாடுல நம்ம பார்த்தால் தெரியும். ஒரு பிச்சைக்காரன் சப்பானி, பிறந்ததுல இருந்து சப்பானி, அலங்கார வாசல் கொண்டு வருவாங்க, போவான், அவ்வளவுதான். அவனுக்கு வாழ்க்கை தொடரல, அங்கேயே இருக்கு. அதுக்கப்புறம் யோவான் 5ல 38 வருஷமா முடவன் இருப்பான். அவன் வாழ்க்கை தொடரல, அங்கேயே இருக்கு. அவனை போய் இயேசு விசாரிக்கிறாரு, என்னப்பா அப்படின்னு. அங்க உட்கார்ந்துருக்கவன் எல்லாம் எதுக்கு தெரியுமா உட்கார்ந்துருக்கான்? என்னமோ அந்த தண்ணி கலக்கப்படும், அப்ப சுகம் அடைவோன்ற நம்பிக்கையில தானா நடக்கும்னு உட்கார்ந்துருக்கானே தவிர எவனும் அதை தொடரல. அங்கேயும் ஒரு இலக்கை கர்த்தர் வைக்கிறார். ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் அங்கேயும் ஒரு இலக்கை வைக்கிறார். அதுல யார் முந்தி வருவாங்களோ அவன் சுகமாவான்னு வைக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அது ஒரு சின்ன குளம் பெத்தஸ்தா. அங்க தேவ தூதன் தான் வராங்க. கர்த்தர் கூட அந்த குளத்துல வந்து கலக்கிறது இல்ல, ஒரு தூதனை தான் அனுப்புறார். அது என்னன்னைக்கெல்லாம் வருவானோ அந்த தூதன், அப்பெல்லாம் அதுல யார் முந்தி போவாங்களோ சுகமடைவார்கள் என்று சொல்லப்பட்டு, வியாதியஸ்தர்களா இருந்தா கூட அவங்களுக்கு கூட கர்த்தர் என்னதான் வச்சிருக்காரு, ஒரு சின்ன இலக்கு இருக்கு. ஆனா நம்ம யாரு? நித்திய ஜீவனுக்காய் பரம அழைப்பின் ஒரு அழைப்பை பெற்றவர்கள். அப்ப நமக்கு ஒரு இலக்கு இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அதற்கு நேரா தான் நம்மள கர்த்தர் உபதேசிப்பாரு, போதிப்பாரு, நம்மளை நடத்துவார். முதல்ல கவலை ஒரு மனுஷனை நிப்பாட்டிடும். அவன் அப்படிதான். அந்த முடவன்ட்ட போய் கேட்டா அவன் ரொம்ப கவலையில இருக்கான். யாரும் என்ன கூப்பிட்டு போறது இல்ல, நான் இறங்க முடியல, முந்தி போக முடியல, அப்படி இப்படின்றான். கர்த்தர் அவனை எழுப்பிடுற, நீ எழுந்து நட. ஆமென். நீ எழுந்து நடந்து போக பழகு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது காரியம் என்னவா இருக்கும்? ஒரு மனுஷன் தொடர முடியலன்னா பலவீனம். எங்கேயா போகணும், போக முடியலன்னா ஒரு பலவீனம் அதுல படுத்திருக்கும். அதுவும் அந்த முடவன்ட்ட இருந்துச்சு. வெறும் கவலை மாத்திரம் இல்ல அவன்ட்ட. அவன்ட்ட ஒரு பலவீனம், அவனுக்கு ஒரு முடமை இருந்துச்சு. கர்த்தர் அதை சுகப்படுத்தினார். ஹல்லேலூயா. இயேசுவின் பிரசன்னமே அவனுடைய துக்கத்தை, கவலையை மாத்திருச்சு. ஏன்னா அவர் விசாரிக்கிறாரு. அவன்கிட்ட என்னப்பா அவனுக்கு வேணும்னு விசாரிக்கிறார். கர்த்தர் நம்மளை விசாரிக்கிற போது நம்ம கவலைகள் மாறும். நம்ம அவரோட உரையாடுகிற போது நம்மளுடைய பலவீனமும் மாறிடும். இதுதான் ப்ராசஸ். யதார்த்தமா தான் இருக்கு. கர்த்தரே வராரு, இயேசுவே வராரு. வந்து உனக்கு என்னப்பா வேணும்? இங்கேயே உட்கார்ந்துருக்க 38 வருஷமா, உனக்கு என்ன வேணும்? அவன் சொல்றான், கவலையோட இருக்கிறத வெளிப்படுத்துறான். அவனுக்கு கர்த்தர் ஒரு அவனை வந்து சுகப்படுத்துறார். விசாரிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு சுகம் உண்டாகுது. ஒரு கவலையோடு இருக்கிற போது கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவர் என்கிற ஒரு காரியம் நமக்கு தெரியணும். பலவீனத்தோடு இருக்கிற போது நாம் அவரோடு உரையாடுகிற போது, எப்படி ஜெபிக்கிற போது நமக்கு ஒரு விடுதலை உண்டாகும். விசுவாசம் உள்ளவனுடைய ஜெபம் பிணியாலேயே ரட்சிக்கும். ஜெபித்தால் விடுதலை உண்டாகும். சரீரத்துல பிரச்சனைனா ஜெபம்தான். ஹல்லேலூயா. பலவீனம் மாறும். 3வதா ஒரு மனுஷன் எங்கேயும் போகாம அப்படியே இருக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? தொடராம இருக்கிறதுக்கு காரணமா என்னவா இருக்கும்? முற்றி போயிருக்கு அவனுக்கு. அவன் ஒரு முற்றுப்புள்ளியில நிக்கிறான். அவன் தொடர முடியல. அவனுக்கு என்ன காரியமா இருக்கும்? ஃபியர், பயம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை விசாரித்து நமக்கு ஒரு அற்புதம் செஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா
அந்த முடவன் எங்க போறான்? தேவாலயத்துல எங்கேயோ போயிருக்கும் போது அவனை கேட்கிறான். பரிசேயர் சதுசேயர்லாம் வந்துட்டான். யார் உன்னை ஓய்வு நாள்ல எழுப்புனது? யார் உனக்கு இப்படி உன்னை சுகப்படுத்தினது? விசாரிக்கிறான். பயம்புறுத்துறாங்க. அவனுக்கு இயேசுவின் பேரே தெரியல, யார் சுகப்படுத்தினதுன்னே தெரியல. ஆனா அதுக்கப்புறம் அவன் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரான். அல்லேலூயா. முதல்ல யாருன்னே தெரியாம இருக்கிற வரைக்கும் ஒரு பயம் இருக்கதான் செய்யும். இயேசுவின் நாமத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறமேல்ட்டு அவனுக்கு தைரியம் தான். அல்லேலூயா. தேவாலயத்துல அவனை இயேசு கண்டு அவனோட மறுபடியும் வந்து பேசுறார். அல்லேலூயா. முதல்ல பெத்தஸ்தாவுல போய் அந்த முடவனை பாக்குறாரு. ஆனா அதுக்கப்புறம் எங்க பாக்குறாரு? வசனங்களை வாசிக்க நமக்கு நேரம் இல்ல. யோவான் 5 இருக்கு. முதல்ல பெத்தஸ்தால போய் பாக்குறாரு. அவன் வியாதியஸ்தனா இருக்கிற அந்த பகுதியில பாக்குறாரு. இரண்டாவது முறை அவர் அவனை தேவாலயத்துல காண்கிறார். தேவாலயத்துக்கு போயிட்டான். ஆமென். அப்படின்னாலே என்ன அர்த்தம்? அவனுடைய வாழ்க்கை தொடருகிறது என்று அர்த்தம். முடமையாய் அவன் இருந்தான், தொடராமல் இருந்தான். ஆனால் தேவாலயத்துக்குள்ள போயிட்டான்னா அவனுக்கு வாழ்க்கை தொடருகிறது. அடுத்து 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 மகிமையின் மேல் மகிமை, பலத்தின் மேல் பலம் எல்லாம் தேவாலயத்துல கர்த்தர் வச்சிருக்கார். அல்லேலூயா. ஏன்னா தேவாலயம்னா என்ன? தேவ தேவனோடு இருக்கிற ஒரு ஐக்கியம். அதற்கு தலையா இருக்கிறவர் இயேசு. அப்படின்னா அங்க பலன் உண்டாகும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சீஷர்கள் பாருங்க, இயேசு கிறிஸ்து மரித்த உடனே ஒரு கதவை சாத்திட்டு ஒரு அறைக்குள்ள தங்களை பூட்டிக் கொண்டார்கள். ஏன்? ஒண்ணு இயேசு போயிட்டாரேன்னு கவலை, இன்னொன்னு அவங்க இருதயம் பலவீனம் உள்ளது. சீஷர்கள்னாலே பலவீனம் உள்ளவர்கள் தான். அல்லேலூயா. அவ்வளவு ஒன்றும் அவங்க தைரியசாலியோ துணிச்சல் மிக்கவர்களாவோ இல்லை. பயந்து ஒரு மாதிரி தான் இருக்காங்க. பயமும் இருக்கு, மூணுமே இருக்கு. கதவை சாத்திட்டு உள்ள உட்கார்ந்துருக்காங்க. ஆனா இயேசு அவர்கள் நடுவில் வந்தார். அல்லேலூயா. அவர்களை விசாரித்தார். இயேசு நடுவில் வந்த உடனே துக்கம் சந்தோஷமா மாறிடும். விசாரிக்க தொடங்கின உடனே மாறிடும். அதுக்கப்புறம் அவங்களை பலப்படுத்தி தைரியப்படுத்தி அவர்களை அனுப்பினார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை அவர்கள் மேல ஊதினார் என்றெல்லாம் இருக்கு. சமாதானத்தை அவர்களுக்கு கட்டளையிட்டார் என்று இருக்கு. தேங்க்யூ ஜீசஸ். இந்த ராத்திரியில் நம்ம தொடராமல் ஒருவேளை தடைபட்டு போயிருப்போமே, ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே பலத்தின் மேல் பலன் அடைந்து மகிமையின் மேல் மகிமை அடைந்து நமக்கு ஒரு தொடருகிற வாழ்க்கை தான் இது. முடிந்து போகிற வாழ்க்கை இல்லை. இது மறுபடியும் மறுபடியும் எழும்பி வரக்கூடிய ஒரு ஜீவியத்தை தான் கர்த்தர் கொடுத்திருக்கார். பொங்கி பொங்கி நமக்குள்ளே ஊறுகிற ஒரு ஜீவனை தான் கர்த்தர் கொடுத்திருக்கார். இது இன்னைக்கு தூங்கி நாளைக்கு எழும்பாதுன்னு இருக்கிற ஒரு ஜீவன் கிடையாது. மறுபடியும் மறுபடியும் நமக்குள்ளே ஜீவ தண்ணீர் ஊறிக்கொண்டே இருக்கும். நம்மளை மறுபடியும் பலப்படுத்தும், மறுபடியும் திடப்படுத்தும். விழுந்தால் மறுபடியும் எழுப்பும். அல்லேலூயா. நம்மை மீண்டும் மீண்டும் தொடர செய்து கொண்டே இருக்கும். ஆமென். ஒரு இலக்கை நோக்கி தொடர செய்ய. கண்களை மூடி ஒவ்வொருவரும் எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபித்து முடிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கவலை, கண்ணீர், பயங்கள், ஹல்லேலூயா, பலவீனங்கள் எல்லாம் இயேசு விசாரிக்கிறவரானபடினால ஹல்லேலூயா. தேங்க்யூ. முடவனை பார்த்து பெத்தஸ்தாவிலே அவர் விசாரித்தார் என்று இருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அவர் அவனிடத்துல கேட்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். உனக்கு என்ன வேண்டும்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அவனும் தன்னுடைய கவலைகளை அவரிடத்துல தெரியப்படுத்தி விடுகிறான். யாருமே அவனை கொண்டு செல்கிறதில்லை, யாருமே தனக்கு இல்லை என்பதை அவன் சொல்ல தொடங்குகிறான். தன்னுடைய கவலைகளை அவன் கர்த்தரிடத்துல தெரியப்படுத்த தொடங்குகிறான். உடனே அவனுக்குள்ள இருக்கிற துக்கம் நிச்சயமாய் சந்தோஷமாய் மாறி இருக்கும். அதோடு மாத்திரமல்ல, அவனுடைய பலவீனத்தை கர்த்தர் மாற்றுகிறார். நீ எழுந்து நட என்று சொல்லுகிறார். அவர் சொல்ல அவன் எழுந்து நடந்தான். படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. Glory to God. Thank you Jesus. Praise the Lord. Hallelujah. Glory to God. Thank you Jesus. Hallelujah. அவனை பயம்படுத்தும்படிக்கு அநேகர் அவனை கேட்கிறார்கள், யார் உன்னை சுகமாக்கினார்கள் என்று. ஆனால் அவன் தேவாலயத்தில் இருந்தபடினால அவனை இயேசு தேவாலயத்தில் கண்டு ஹல்லேலூயா அவனிடத்தில் உபதேசிக்கிறார். Thank you Jesus.
அதிக கேடானது உனக்கு வராதபடி நீ பாவம் செய்யாதே என்று அவனோடு ஒரு உபதேசிக்கிறார். அல்லேலூயா. தேவாலயத்தில் உபதேசம் உண்டு, தேவ சபையில தேவ வசனங்கள் உபதேசிக்கப்படுகிறது. தேங்க்யூ ஜீசஸ், க்ளோரி டு காட், தேங்க்யூ லார்ட். அதற்கப்புறம் அவனுக்கு தைரியம். ஹல்லேலூயா. அதே மனுஷன் தன்னை யாரிடத்துல யார் அவனிடம் கேட்டார்களோ மிரட்டினார்களோ அவர்களிடத்துல அவன் போறான். தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான் என்று இருக்கிறது. ஹல்லேலூயா. தைரியப்பட்டு போனான். அவன் கவலை மாறியது, அவன் பலவீனம் மாறியது. ஹல்லேலூயா. அவன் பயங்கள் மாறியது. ஹல்லேலூயா. தைரியத்தோட போய் சொல்றான், இயேசு என்னை சுகமாக்கினார், இயேசு என்னை வழி நடத்துகிறார், இயேசு என்னோட வருகிறார், இயேசு எனக்கு பலனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் தயவாய் கிருபையாய் நீர் மனம் இறங்கி இந்த வார்த்தைகளுக்குரிய ஆசீர்வாதங்களோடு அபிஷேகத்தோடு நீ சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. தொடர்கிறதான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. அது முடிகிறதான அனுபவத்திலே அல்ல, அது தொடருகிறது. ஜீவ தண்ணீர் எங்கள் இடத்துல இருந்து மீண்டும் மீண்டும் அது உருவாகி ஊற்று போல் அது தோன்றிக் கொண்டே இருக்கிறது. தொடருகிற ஒரு அனுபவம். எதை நோக்கி? கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி தொடருகிற ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறீர். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை ஆசையாய் தொடருகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுக்குரியவைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறீர் என்பதை உணர்ந்தவர்களாய் உம்மை நோக்கி நாங்கள் தொடருகிறோம். இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.